மிகவும் கவலைக்கிடமான ஒரு இந்த துயரத்தை பகிர்ந்து கொள்றேன். இப்போ நான் நிற்கிறேன் இயலாத அளவுக்கு இந்த இயற்கை வளமான இந்த சவுக்கந்தோப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் இது சம்பந்தமாக அறிவித்திருக்கிறோம். இதுவரையிலே இதுவரையிலே இன்னும் ஒருவருமே வரவில்லை. ஆகவே இந்த தீயை கட்டுப்படுத்தி இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்க சொல்லி வேண்டிக் கொள்கின்றோம். யாராயிருந்தாலும் அப்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நாங்கள் ஒரு வெட்டையில் தான் நிற்கிறோம். ஆனவடியால் உங்களுக்கு பெருசாக தெரிய இல்லை எரிகிறது எல்லாம். இங்கே பச்சை சாவுக்கு கூடி எரியுது. ஆனால் ஏன் தான் இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே இப்படி ஒரு அசம்பந்த போக்கா அப்பா ஒன்றும் தெரியல அசம்பந்த போக்கா இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் நிற்கிற இடம் கூடி என்ன தவிர வேறு ஒன்றும் தெரியல. இங்கே புல் புகை அண்ணா போகலாம் ஒன்றதுக்குள்ள இஞ்சி பாரு. எல்லாருக்குமே வணக்கம். முக்கியமாக இந்த அரசு அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் இந்த வேண்டுகோளை இந்த ஊர் அதாவது எங்களுக்குரிய ஜனநாயக போராளி கட்சிகளின் பிரதேச சபா உறுப்பினரான திருவாளர் அகஸ்டின் மாஸ்டர் அவர்களுடைய வேண்டுகளுக்கு இணங்கவே அவர்தான் எங்களை உடனடியாக வரும்படி அழைத்திருந்தோம். அந்த வேண்டுகளுக்கு இணங்கவே நாங்கள் இந்த இடத்துக்கு உடனடியாக வருகை தந்திருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் அவசரமாக இந்த காணொலியை பகிர்கிறோம். இதை ஃபாரஸ்ட் உடனடியாக பார்வையிட்ட பின் இந்த இடத்துக்கு உடனடியாக தீயணைப்பு படையினரோ அல்லது யாராவது இந்த எரிவை அதாவது இந்த சவுக்கங்காடு முற்றுமுழுதாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த இடத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலத்துக்கு மேலாக கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறையினருக்கு கிராம சேவர்களுக்கு தொடர்பு கொண்ட போது யாரும் இந்த இடத்தை அவருடைய போனை ஆன்சவில்லை என்றும் அவர் முறைப்பாடாக கூறியிருக்கின்றார். தயவுசெய்து இந்த ஊரை சேர்ந்த கிராம சேவர் இந்த ஊருக்குரிய கிராம சேவர் உடனடியாக இந்த இடத்துக்கு வர வேண்டும். ஃபாரஸ்ட்டு இந்த இடத்துக்கு வர வேணும் அல்லது தீயணைப்பு படையினர் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நேரடியாக இந்த காணொலி கிட்ட போயிடாது என்ன மிகவும் வேகமாக இது பரவி கொண்டு தற்போது இந்த காற்று அடிக்கிறபடியாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சூழ உள்ள இடத்தை ஒரேதாக பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. வணக்கம். நான் மணக்காடு பகுதியில் இருக்கிற இந்த வட்டார உறுப்பினர் அந்தோணி அகஸ்டின். மிகவும் கவலைக்கிடமான ஒரு இந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் நிற்கிற உங்களுக்கு பார்க்க தெரியுது. நாங்களே நிற்கலாத அளவுக்கு இந்த இயற்கை வளமான இந்த சவுக்கந்தோப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் இது சம்பந்தமாக அறிவித்திருக்கிறோம். இதுவரையிலே இன்னும் ஒருவருமே வரவில்லை. ஆகவே ஒரு வளத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அது எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இந்த சவுக்கந்தோப்பை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆகவே நாங்கள் நின்று கதைக்கிற இடம் கூட நிற்கலாத அளவுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு துன்பமாக இருக்கிறது. தயவு செய்து இந்த இடத்துல எல்லாரிடையும் வினயமாக இது ஒரு சம்பந்தப்பட்டவர்களிடம்
வினயமாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால் உடனடியாக இந்த இடத்துக்கு விரைந்து வந்து இந்த தீயை கட்டுப்படுத்தி இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்க சொல்லி வேண்டிக் கொள்கின்றோம். யாராயிருந்தாலும் எந்த கட்சி வேதங்கள் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், எங்களுடைய வளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். ஆகவே இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது போல நாங்கள் இந்த வளத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு எல்லோருக்கும் உரியதாக இருக்கின்றது. தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து வருமாறு தாழ்மையோடு வினயமாகவும் கவலையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடத்துல நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு